அறிவேல ஒழுங்கு போடுறாங்க. ஹாய்டா மாமா. ஹாய் ஹாய் மச்சான், எப்படி இருக்க? ஃபைன்டா ஃபைன்டா. ஹாய் கவி. ஹாய் ஹாய்டா. ஏய் பரவாயில்லையே, கொஞ்சம் வளர்ந்துருக்க. நான் மட்டுமா? நீ எங்க எல்லாரையும் ஏமாத்திட்ட. ஆர்த்தி என்னமா சொல்ற? அவனை இப்பதானே வந்து இறக்குறான். டேய் சாரிடா, வர்ற அவசரத்துல உங்களுக்குலாம் நான் எதுவுமே வாங்கிட்டு வராம வந்துட்டேன். அடே நாங்க அத கேக்கலடா, அதெல்லாம் தான் இப்ப பர்மா பஜார்லயே கிடைக்குது. நாங்க கேக்குறது வேற வேற என்ன? ஏய் உனக்கு உண்மையே புரியலையா? என்னடா இவன், நீ தனியா வந்திருக்கே அத கேக்குறோம். புரியலையே. புரியல? விடு, கேளுங்கடா. நீ அமெரிக்கால இருந்து ரிட்டர்ன் வரும்போது அழகான ஒரு ஃபிகரோட வருவ, உங்க வீட்ல உன்ன சேக மாட்டாங்க. உடனே நாங்கெல்லாம் ஓடி வந்து உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தி உங்களை ஒண்ணு சேர்க்கறதுக்காக அடி உத குத்தல்ல வாங்கி கடைசியில உங்க ரெண்டு பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கணும். இந்த நியூஸ் அமெரிக்கன் மேக்சின்ல டிவில எல்லா இடத்துலயும் ஃபிளாஷ் ஆகும். எங்க பேர் சொல்லாமலாம் தெரியும் நினைச்சோம். அது மட்டும் இல்லடா, இந்தியா அமெரிக்கா கூட்டு தயாரிப்புல ஒரு குழந்தை பிறக்கும், அது நிறைய சாதனை படைக்கும், இப்படி பல கற்பனை பண்ணி வச்சிருந்தோம். எல்லாம் வேஸ்டா போச்சடா. டேய் நான் தனியா போனேன், தனியா வந்தேன், இதுல என்னடா தப்பு? என்னடா பாத்துட்டு வந்து போடுற? என்னடா சரா சரா, நீ அமெரிக்கால இருந்து வரும்போது சூப்பர் ஃபிகரோட தான் வரல, ஒரு நல்ல கதையோடயா வருவேன்னு பார்த்து சொதப்பிட்டியடா. நீ எல்லாம் அமெரிக்கா இல்ல அமைஞ்சுக்கிறப்ப கூட லாய்க்கு இல்ல. வாங்க நம்ம வேலைய பாப்போம், வாங்க வாங்க. ஆனா எனக்கு நல்லா தெரியும், அவன் மனசுல கண்டிப்பா ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா. சத்தியமா அது எனக்கும் தெரியும். அவனுக்கு அந்த அளவுக்கு குடுப்பனே இல்லையே. உனக்கு முன்னாடி உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்ட போல இருக்கு. அதை ஏண்டி கேக்குற? நான் ட்ரை பண்ற இடத்துல அவனும் ட்ரை பண்றான், அதான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்போ நீ உன் தம்பி மேல உள்ள பாசத்துல கல்யாணம் முடிச்சு வைக்கலையா? போடா, அவன் என்ன மோசம் பண்ற கூடாதுன்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். ஏண்டா உன் ஃபேமிலி மேட்டரை கேட்டா இப்படி நாறுது. டேய் இவன் வீட்ல என்னமோ சென்ட் ஃபேக்டரி வச்சிருக்க மாதிரி. போடா அது இருக்குடா மச்சி. நீ ஏதோ எக்ஸ்போர்ட் ஃபிகரை உசார் பண்ணியா? அது என்னடா ஆச்சு? அது எஸ்கேப் ஆயிடுச்சு மாப்ள. அதுவே எஸ்கேப்பா? சரி இன்னொரு ஃபிகர் நடந்தா ஊட்டி உட்கார்ந்தா ஊரோல சொல்லிக்கிட்டு இருந்தா ஏமாந்தா ஏர்வாடிட்டு போயிட்டா. ஏர்வாடியா? அதான்டா பைத்தியா. உன்னை கல்யாணம் பண்ணலாம் அங்கதான்டா போனோம். ஏய் வாடி உங்க வீட்டுக்கு போலாம். ஏ எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி வேணும். இந்தாடி தண்ணி. வேண்டாண்டி. ஏண்டி நீ தானே தாக எடுக்குதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்த, அவ்வளவு அவசர அவசரமா கூட்டிட்டு வந்து இப்ப வேண்டாங்கற? அது இல்லடி, கோயில்ல ஒருத்தன் என்னையே பாத்துட்டு இருந்தான். அவன் கண்ணுல ஏதோ ஒரு பவர் இருக்குடி, அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. நானும் அவனையே பாத்துட்டு இருந்தேனா, இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்தா என்ன நடக்குமோன்னு புரியல. அதான் தண்ணி மேல சாக்க சொல்லி வந்துட்டேன். அப்போ கன்ஃபார்ம் லவ் தான். என்னவோ தெரியலடி, அவனை பார்த்த உடனே என் இதயத்துல ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அந்த ஃபீலிங் அதான் நான் தெரியல. அதுக்கு பேர் தாண்டி காதல், பைத்தியக்காரி. மகி, எங்க அம்மா நினைக்கிற கதை தர. எங்க போவானுங்க பாத்துடலாம். அண்ணே என் ஆள் போதுனே. எங்க? போய் என்ஜாய் பண்ணு. ஹாய். ஹாய். டேய் அவனை புரட்டி எடுங்கடா. எவ்வளவு தைரியம் அவனுக்கு. போலீஸ் இப்போதைக்கு எஸ்கேப் ஆகும். ஏண்டா அமெரிக்காவில தீவிரவாதிங்க பாம்பு போட்டப்பெல்லாம் எந்த பாதிப்புமே இல்லாம தப்பிச்ச நீ சென்னைக்கு வந்து மண்டையை போடணும்னு விதி போல இருக்கு. எவன் தங்கச்சியை எவனோ காதலிச்சாலே கையில அருவாளோட நடக்கிறவன் ராக்கி. அவன் தங்கச்சியவே நீ காதலிக்கிற, அத நினைச்சாதான் துண்டு துண்டா வெட்டி தொங்க விட்டுருவாங்கடா. டேய் சித்து, இவங்கெல்லாம் ஆம்பளை மாதிரி தெரியற பொம்பளை பசங்க. நீ தைரியமா அவளை சைட் அடி. ஆனா சைட் மட்டும் தான் அடிக்கணும். மேரேஜ் ஏன் கூட தான். இந்த மாதிரி தான் ஏதாவது உசுப்பேத்தி விட்டு போயிடுவேன். அவங்க அண்ணங்க விக்கி ரவி
2 அண்ணன்களும் 2 அக்னி நட்சத்திரம். டேய் திருநெல்வேலில இருந்து அல்வா வாங்கிட்டு வந்து கொடுக்குறது பெரிய மேட்டரே இல்லடா. திருநெல்வேலிக்கே அல்வா கொடுக்குறான் பாரு, அவன் தான் திறமைசாலி. இவன் பேச்ச கேட்டா நீ அவ்வளவுதான். ஒரு பக்கம் அவளோட அண்ணன், இன்னொரு பக்கம் உங்க அண்ணன், 2 பேரும் சேர்ந்து உன்னை செம்பிடுவாங்கடி. எது நடந்தாலும் பரவாயில்லடா, எனக்கு அவதான் வேணும். அவ கிடைக்கலனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அவ கிடைச்சாலும் நீ உயிரோட இருக்க மாட்டடா. காதல் மேல ஆசை வந்துட்டா உயிர் மேல ஆசை வராது. அவன் முடிவே பண்ணிட்டான். இனி நம்ம கையில ஒண்ணும் இல்லை. காதல் திருமண ஜோடிகள் விவாகரத்து. எப்போ பாரு விவாகரத்து தான். எவனவனோ விவாகரத்து பண்ணிக்கிறானுங்க. எதுக்கு காதலிக்கணும் அப்புறம் விவாகரத்து பண்ணிக்கணும்? முதல்ல லவ் பண்ணால் பேசாமல் இருக்க வேண்டியதாடா. நாட்டுக்கு தேவையான நியூஸ். முந்தியெல்லாம் தண்ணி அடிக்கிறவனே ஜெயிலுக்குள்ளே போடுவாங்க. இப்போ தண்ணி விற்கிறவன் ஜெயில் மாதிரி கம்மிக்குள்ளேருந்து விற்கிறான். வாங்குறவன் வெளியே நிற்கிறான். காலம். கொலை குற்றம் சாட்டப்பட்ட ரவுடி கங்காதரன் விடுதலை. ஏய் லட்சுமி, உன் தம்பி கொலகார தம்பி ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டாண்டி. ஐயோ என்ன மாமா, என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? சரி, பாசம்தான் இல்ல, பயம் கூடவா இல்ல? நான் உங்க பொண்டாட்டியோட தம்பி மாமா, உங்க பொண்ணோட வருங்கால புருஷன். அதான் மாமா ஹஸ்பண்ட். என்ன போய் திட்டுறீங்களே? ஹாய் மகி, how are you? நான் தான் உன்னை இந்த வீட்டு பக்கமே வர வேணாம்னு சொன்னேன்ல, ஏன்டா வந்த? ஏய், என்னக்கா புது ஆளுகிட்ட பேசுற மாதிரி பேசுற? நான் எதுக்காக வருவேன்? காசு பணம் கேட்டா வருவேன்? அதெல்லாம் 6 தலைமுறைக்கு சேர்த்து வச்சாச்சு. சேர்த்து வச்ச சொத்தை செலவு பண்ண ஒருத்தி வேணும்ல, அந்த ஒருத்தி உன் பொண்ணு மகிதான். நான் முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ணிட்டா நடந்துடுமா? என் பொணத்து மேல நடந்துதான் நீ அவளை தொட முடியும். நடப்பேன். எனக்கு மகி தேவை. அதுக்காக யார் பணத்து மேல வேணா நடப்பேன். உங்களெல்லாம் கொன்னாதான் எனக்கு கிடைப்பானா? கொல்லுவேன், எல்லாரையும் கொல்லுவேன். கொன்னுடுறா. எங்க எல்லாரையும் கொன்னுட்டா இவ உனக்கு உயிரோட கிடைப்பா நீ நினைக்கிறியா? உன்னை என் தம்பியா நினைக்கல, எங்களை எல்லாரையும் காப்பாத்துற தெய்வமா நினைச்சு கேக்குறேன். எங்களை நிம்மதியா வாழ விடுறா. அக்கா, மகி எனக்கு கட்டி கொடுத்துட்டா நீயும் நிம்மதியா இருப்ப, நானும் நிம்மதியா இருப்பேன். சத்தியமா சொல்றேன்க்கா, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்திருவேன். என்ன நம்புக்கா. அந்த நம்பிக்கை என்னைக்கோ போயிடுச்சுடா. தயவு செஞ்சு இவளை விட்டுடு. அம்மா, எனக்காக எதுக்குமா நீ கண்டவன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? என்ன மீறி இவனோட சுண்டு விரலும் என் மேல படாது. செல்லக்குட்டி, என்ன திட்டா நல்லா திட்டு, உனக்கு உரிமை இருக்கு. அக்கா திட்டும் போது மாமா என்னைக்காவது கோச்சிருக்காரா? ஏன் தெரியுமா? பொண்டாட்டி திட்டினா புருஷன் கோச்சிக்க கூடாது. மகிதான் என் பொண்டாட்டி. இதை யாராவது மாத்தணும்னு நினைச்சுக்க, எல்லாரையும் கூண்டோட அழிச்சிருவேன். நான் கெட்டவனுக்கு கெட்டவன், நல்லவனுக்கும் கெட்டவன். நான் மாம்சு வரட்டுமா? ஏய் வாடா, என் பிகர் எங்க போயிடும் போது? இங்கதான்டா இருக்கும். ஹலோ, எதுக்காக நீ எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? நான் இல்ல, நீங்க எல்லாருமே தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படினா ஒண்ணு ஒருத்த ஃபாலோ பண்றது உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இல்லையா? தெரிஞ்சிருந்து நீ கண்டுக்காம இருக்க, அது ஏன்? அப்போ சித்துவ உனக்கு பிடிச்சிருக்கு. அதானே? சித்துவா? யார் அவன்? என்னடா இது? கட்டிக்க போறவன அவன் இவன் மரியாதை எல்லாம் பேசக்கூடாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, வழி விடுங்க. ஆஹா, எங்களுக்கும் நிறைய வேலை இருக்கு. இவன் தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்கான். முதல்ல இவனுக்கு ஒரு வழியா சொல்லு. நான் குரங்கெல்லாம் லவ் பண்ண மாட்டேன்.
ஆனா இவன் உன்னதான் லவ் பண்ணுவானா? அது எங்க அப்பாக்கு தெரிஞ்சா உங்க எல்லாரையும் கட்டி போட்டு அடிப்பாங்க. இவங்க அப்பாக்கு தெரிஞ்சா உனக்கு இவனை கட்டி வச்சு சிரிப்பா. ஏய் எதுக்குடா அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நான் முடிவு பண்ணிட்டேன். நீ தான் என்னோட பொண்டாட்டி. என்னால முடியாது. What is this? அவதான் என் பொண்டாட்டி. ஐயோ என்ன இவ இன்னும் பப்பாவாவே இருக்கா? இத பாருமா, இப்பெல்லாம் பசங்களுக்கு பொண்ணுங்களை ஃபாலோ பண்றது, பொண்ணுங்க பின்னாடி சைட் அடிச்சு சுத்துறது, இதுக்கெல்லாம் டைமே கிடைக்கிறது இல்ல. எல்லாரும் கால் சென்டர்லயே ரொம்ப பிஸியா இருக்காங்க. உனக்கு ஏதோ லக்கு, சூப்பரா மாட்டிருக்கான். மிஸ் பண்ணிடாத சொல்லிட்டேன். எதுக்கு தெரியுமா? சித்துவுக்கு ரைட்ல நானும் லெஃப்ட்ல அவளும் நிக்கிறது. நீ முடியாதுன்னு சொன்னீனா அவனை அப்படியே அல்வா துண்டு மாதிரி அள்ளிக்கிட்டு போகதா? மரியாதையே ஓகே பண்ணிடு. என்ன மிரட்டுறீங்களா? கண்டுபிடிச்சாடா. நாங்க உன்ன மிரட்டல, இவன் தான் உன்னை பார்த்து மிரண்டு போயிருக்கான். உனக்கு நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் தரோம். அதுக்குள்ள நீ பதில் சொல்லல. சொல்லலனா நாங்க ரொம்ப மோசமானவங்க. நாளைக்கு காலையில இதே மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். கம் ஆன் பாய். பெரிய தலை ஆடுனா எல்லா தலையும் ஆடும். பெரிய தலைக்கு குறி வைப்போமா? ஒரு பக்கம் கேள்வி, இன்னொரு பக்கம் பதில். இங்க தத்துவம், கோபம், படி, சிரிப்பு, நிதானம், அது இது எல்லாம்